பரோட்டா வித் சிக்கன் கிரேவி. நல்லா திக்கான டென்சிட்டியில் இருக்கு. பரோட்டா அப்படியே பிச்சு போட்டு நல்லா பூ மாதிரி பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? மேபி இது வஞ்சர மாதிரி தெரியுது. நல்லா சூப்பரான திக்கான பீஸை கொடுத்துருக்காங்க. ரொம்ப புளிப்பு இல்லாம, ரொம்ப காரம் இல்லாம, ஒரு மாதிரி இனிவா ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஸ்பெஷல் எங்களுக்கும் பிகாஸ் வி கெட் இட் ஆஸ் அ ஃப்ரெஷ் கேட்ச் எவ்ரி டே. ஸோ அது வந்து இங்கே ஃப்ரெஷ்ஷாக சர்வ் பண்ணுறோம். ஸோ வி ஹாவ் லாப்ஸ்டர்ஸ், ப்ரான், டைகர் ப்ரான்ஸ், ஸ்குவிட், தென் crabs, and we have different varieties of fish as well, like ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? திஸ் இஸ் பப்ளி ராஜா ஃப்ரம் பப்ளி வியூஸ். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா, சென்னையில் ஈசிஆரில் உத்தண்டின்னு ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இங்கே எதுக்காக வந்திருக்கோன்னா, ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ரெஸ்டாரண்ட் ஒன்று, அருவின்னு ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது. அதுக்கு ரிவ்யூ பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா இடமே மைண்ட் ப்ளோயிங்காக இருக்குது. இந்த அட்மாஸ்பியர் உள்ளே வந்தவொடனே நம்ம மைண்டு அப்படியே ஒரு நியூட்ரல் ஆகி ரொம்ப சந்தோஷத்தை தருது. ஃபுட்டும் அதே மாதிரி இருக்குன்னு நம்புகிறேன். உள்ளே போய் சாப்பிட்டுட்டு ரிவ்யூ சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? வாங்க போலாம். ஹாய் வியூவர்ஸ், இங்கே பாருங்கள், அருவி ரெஸ்டாரண்ட்டில் நம்ம இப்போ லஞ்சுக்கு வந்தோம். வந்துட்டு நமக்கு பிடிச்ச மீன் குழம்பு, பெப்பர் சிக்கன் கிரேவி, வஞ்சிரம் தவா ஃப்ரை, அப்புறம் ஸ்குவிட், பரோட்டா அண்ட் ஒயிட் ரைஸ். ஃபஸ்ட்டு நம்ம பரோட்டாவுக்கு போயிடலாம். பரோட்டா வித் சிக்கன் கிரேவி. நல்லா திக்கான டென்சிட்டியில் இருக்குது. பரோட்டா அப்படியே பிச்சு போட்டு நல்லா பூ மாதிரி பண்ணியிருக்காங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? பரோட்டா நல்லா சாஃப்டாக இருக்கு. சிக்கன் கிரேவி எக்ஸலண்ட். அதோட அப்படியே சாப்பிடும் போது, பரோட்டாவோட சேர்ந்து சாப்பிடும் போது வா, எனக்கு இங்கே பார்க்கும்போது மவுத் வாட்டரிங்காக இருக்குது. சாப்பிடும் போது அதோட அதிகமாக இருக்கும். சிக்கன் நல்லா வெந்திருக்கு, சூப்பராக இருக்குது உங்களோட கிரேவி. இப்போ நம்ம சிக்கன் வித் பரோட்டாவோட ஒரு பைட் போயிடலாம். பரோட்டாவோட சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்குது, டேஸ்ட்டும் நல்லா இருக்குது. பரோட்டா சாப்பிடணுன்னு ஆசைப்படுறவங்க சாப்பிட்டுட்டு ஒரு 1 ஹவருக்கு தண்ணி குடிக்காதீங்க. தண்ணி குடிக்காமல் இருந்தால் சூப்பராக டைஜஸ்ட் ஆகிடும். பரோட்டா வந்து ரெகுலராகவும் சாப்பிடக்கூடாது, அக்கேஷனலாக சாப்பிட்லாம். ஓகே, உங்கள்கிட்ட சொல்லிட்டு நான் இன்னொரு பைட்டு போகிறேன். ஆசம் ஆசம். சூப்பர். அடுத்தது இவங்களோட ரைஸை சாப்பிடுவோம். இவங்களோட ஃபிஷ் கறி பாருங்க, நல்லா திக்காக இருக்கு. மேபி இது வஞ்சர மாதிரி தெரியுது. நல்லா சூப்பரான திக்கான பீஸை கொடுத்துருக்காங்க.
மீன் குழம்புனால நம்மளுக்கு ஒரு அலாதி சுவை தானே. ஃபர்ஸ்ட் ஒரு பைட்டு. வாவ், ரொம்ப புளிப்பு இல்லாமல் ரொம்ப காரம் இல்லாமல் ஒரு மாதிரி இனிவாக ரொம்ப டேஸ்டாக இருக்குது. ரொம்ப அருமையாக வச்சுருக்காங்க. ஸ்பைசஸ்லாம் கரெக்டாக இருக்குது. வஞ்சர மீன் தான் போட்டிருக்காங்க. வஞ்சர மீனோட சாப்பிட்டு பார்ப்போம். ஆசம். கிரேவிக்கெல்லாம் இந்த வால் பீஸ் தான் போடுவாங்க, அதுதான் டேஸ்ட் நல்லா தரும். கரெக்டான வால் பீஸில் ஒரு திக்கான பீஸை போட்டிருக்காங்க. எக்ஸலன்ட். ஓஹா, நல்லா சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம்ல. அவ்வளோ ஒரு அருமையான செம்மையாக இருக்குது. மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா திக்காக வச்சுருக்காங்க. மீன் குழம்பு எவ்வளோக்கு எவ்வளோ திக்காக வச்சு சாப்பிட்றோமோ அவ்வளோக்கு எவ்வளோ ருசி அதிகமாக இருக்கும். நெத்திலி மீன்லாம் வச்சா மட்டும் நாம் தண்ணியாக வச்சு சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மெயின் நடந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன், அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு. அருவியை பொறுத்த வரைக்கும் உள்ள வந்து பார்த்தீங்கன்னு வைங்க, உள்ள வரும்போதே ஒரு ஆம்பியன்ஸு எல்லாமே, அந்த வாட்டர் ஃபால்ஸு எல்லாமே பார்க்கும்போது நமக்கு ரொம்ப மனசுக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கப்புறமா இவங்களோட டேஸ்ட்டு எக்ஸலண்ட். என்ன ஒன்று இங்கே வெயிட் பண்ணி சாப்பிடணும், அதுக்கு மட்டும் பொறுமையோடு நீங்கள் வந்தால் போதும். காஸ்ட்டும் ஒரு நார்மலான காஸ்ட் தான். ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல ஒர்த்தான ஃபுட்டு சூப்பராக தராங்க. இந்த மாதிரி டேஸ்ட் மீன் குழம்புக்காக என்ன வேணால் பண்ணலாம். அடுத்தது இவங்களோட வஞ்சிரம் தவா ஃப்ரை இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கொஞ்சம் லெமன் அப்படியே பொழிஞ்சிக்கலாம். பீஸ் பாருங்க, நல்லா தடியாக சூப்பராக இருக்கு. மீனோட ஃப்ரெஷ்னஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வாவ், ஆஹா, இவங்க என்ன மேரினேஷன் போட்டிருக்காங்கன்னு தெரியல. நல்ல டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. மீன் பாருங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இன்னொரு ஒரு 10% முன்னாடி எடுத்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். மீன் ஃப்ரை எக்ஸலண்ட். உங்களோட இந்த மசாலா மிளகாத்தூள் ரொம்ப அருமையாக இருக்குது. நல்ல ஒரு சூப்பரான ப்ரொபோர்ஷனில் அரைச்சி அருமையாக போட்டிருக்காங்க. இந்த மீன் குழம்போட வச்சு ஒரு பைட்டு போயிடுவோமா. வாவ் வாவ் வாவ், அமேசிங் அமேசிங் டேஸ்ட். ஃபிஷ் கறியில் உள்ள வஞ்சிர மீனும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. தவா ஃப்ரையும் நல்லா இருக்குது. தவா ஃப்ரையில் என்ன ஒரு சின்ன குறைனா, கொஞ்சம் ஃப்ரை பண்ணுறதுக்கு எடுக்கிறதுக்கு ஒரு கொஞ்சம் லேட் பண்ணிட்டாங்க. மற்றபடி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்தது இவங்களோட சிக்கன் கிரேவியை வச்சு கொஞ்சம் ரைஸில் சாப்பிட்டு பார்ப்போம். பரோட்டாக்கு எக்ஸலண்ட்டாக இருந்தது. ஆஹா, உங்களோட கிரேவி வந்து நல்லா ரிச்சாகவே இருக்குது. பரோட்டாக்கு சாப்பிடும்போது நல்லா இருந்தது. அடுத்தது ரைஸ் கூட சேர்ந்து சாப்பிடும்போது இந்த சின்ன பசங்க, வயசானவங்க, ஏஜ்டு பீப்புள் எல்லாருமே வந்து சாப்பிடலாம். அந்த அளவுக்கு ஒரு மசாலா வந்து கரெக்டான லெவலில் இந்த ப்ரொபோர்ஷனல் பக்காவாக இருக்குது. மீன் குழம்புக்கும் சிக்கன் கிரேவிக்கும் பயங்கர போட்டி வைக்கலாம். எதுக்கு நம்ம ரவுண்ட் கொடுக்குதுன்னே தெரியல, அந்த அளவுக்கு ருசியாக இருக்குது. அருவி வந்தீங்கன்னா மக்களே, அருவி வந்தீங்கன்னா இந்த மீன் குழம்பையும் சிக்கன் கிரேவியும் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது. அடுத்தது இவங்களோட ஸ்குவிட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸ்குவிட் வந்து ரொம்ப குட் ஃபார் ஹார்ட், லிவர், லங்ஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது ஸ்குவிட்டு. மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. ஆல்மோஸ்ட் ஒரு ப்ரான் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு. கரெக்டான ப்ரொபோர்ஷனில் இது கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஆஹா,
அங்கே இருந்து சாப்பிடக்கூடிய ஒரு அருமையான ஸ்குட். இவங்களோட அந்த மசாலா குவாலிட்டி வந்து எக்ஸலண்ட்டாக இருக்குது. கரெக்டாக மேரினேஷன் பண்ணி பக்கமாக போட்டிருக்காங்க. இது இருந்தாலும் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. Hi, I'm Sona Prakash, and this is Aruvi, a theme-based restaurant. In the industry, my husband and I have been there for 15 years here in Chennai. Aruvi வந்து 1 year-ஆ இருக்கு. And இதை வந்து ஒரு புதுசாக ஒரு கான்செப்ட் வேர் we can serve fresh food அப்படின்ற கான்செப்டில் ஸ்டார்ட் பண்ணது. It's a very challenging business for us as well. Specialty dishes in பார்த்தீங்கன்னாக்கா we have கொத்து பராட்டா on sizzler plate, and then we have chicken dosa, then mango மீன் குழம்பு. But அப்போ chili chicken pizza is one of our signature dishes here. And the tawa fish and tawa prawns and seafood. இந்த ஏரியாவில் இருக்கிற ஃபிஷர்மேன் கம்யூனிட்டியை சப்போர்ட் பண்ணி we are buying all our seafood supply from them. அதனால இது வந்து ரொம்ப ஸ்பெஷல் எங்களுக்கும், because we get it as a fresh catch every day. ஸோ அது வந்து இங்கே ஃப்ரெஷ்ஷாக சர்வ் பண்ணுறோம். ஸோ we have lobsters, prawn, tiger prawns, squid, then crabs, and we have different varieties of fish as well, like pomfret, vanjaram, you name it, as many as possible எங்களோட மெனுவில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சீஃபுட் லவர்ஸ்க்கு this is definitely one place to stop and enjoy. பட் என்ன ஒன்று, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணுறோம். ஸோ அதனால எல்லாரும் கொஞ்சம் பேஷண்ட்டாக வெயிட் பண்ணி சாப்பிட்ணும், அது மாத்திரம்தான். But otherwise you can always enjoy the ambience that is here. And இங்கே இந்த ஆம்பியன்ஸோட ஸ்பெஷாலிட்டி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரூட் பேரிங் ட்ரீஸ் எவ்வளோ மேக்ஸிமம் வைக்க முடியுமோ வச்சுருக்கோம். ஸோ யூஸ்வலாக இங்கே வரப்போ எல்லாரும் டோல்கேட் தாண்டி போகணுமேனு அந்த ஒரு லேசினஸ் இருக்கும். நாங்கள் கரெக்டாக டோலுக்கு கொஞ்சம் முன்னாடியே இருக்கிறோம். ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு worry about that. ஸோ டோல்கேட்க்கு முன்னாடியே இருக்கிறதால that is another added advantage for all of you guys to choose Aruvi to dine. அண்ட் ஈசிஆரில் மெயின் ரோடில் இருக்கும் போதே ஆனால் இவ்வளோ ஒரு காம் அட்மாஸ்ஃபியர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்னாக்கா யூ கேன் டெஃபினெட்லி ஸ்டெப் இன் டு அருவி. இட்ஸ் டெஃபினெட் வேர்ல்ட் ஆஃப் இட்ஸ் ஓன். நாங்களே இங்கே ரொம்ப டென்ஷனாக அந்த மாதிரி இருக்கிறப்போ இங்கே வந்து உட்காந்தா வி ஃபீல் வெரி காம். ஸோ அதை வச்சு வி கேன் வவுச் ஃபார் இட். ஸோ ஈசிஆரில் வரவங்களுக்கு இந்த பீச் விசிட் பண்ணணுன்ற அந்த ஆசை இருக்கும். ஸோ பீச் இஸ் ஜஸ்ட் 3 minutes walk from the restaurant, and there's just a small road here attached to from the restaurant to the beach. So you can just walk for 3 minutes walk பண்ணிங்கன்னா beach is right over there. So we're not too far from the beach, not too far from the main road, and we are easy to locate as well. So in the industry, because we've been there for a while, we know what people want. So அதனால இது வந்து ரொம்ப பாக்கெட் ஃப்ரெண்ட்லி ஆல்சோ. ஸோ இது வந்து என்னைக்கோ ஒரு நாள் நீங்கள் சூஸ் பண்ணி டைன் பண்ணுற அளவுக்கு எக்ஸ்பென்சிவ் பிளேஸ் கிடையாது. அண்ட் ரொம்ப ஒரேடியாக லோ ப்ரைஸும் கிடையாது. இட்ஸ் அ வெரி மீடியம் ப்ரைஸ்ட் பிளேஸ் வேர் யூ கேன் திங்க் ஆஃப் டைனிங் எவ்ரிடே. நான் டெய்லியுமே எனக்கு இங்கே போய் ஒரு மீன் குழம்பு சாப்பிட்ணும், டெய்லியுமே நான் இங்கே போய் ஒரு பீட்சா சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பாக்கெட்டுக்கு வெரி ஃப்ரெண்ட்லி பிளேஸ் டு சூஸ். And எல்லாமே portions are like shareable portions, so you're definitely going to find it easy on your pocket. And Raja is a good friend, so thank you for this opportunity, and thank you for coming here to Aruvi. And thank you Bubbly Views, ellarum subscribe panni follow him. He's the person to go for if you want good food in Chennai. Aruvi restaurant வந்திருந்தேன் உத்தண்டியில். என் வீட்டு பக்கத்தில் இருக்குது. ரொம்ப நல்ல ரெஸ்டாரண்ட்டு. ஆம்பியன்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இங்கே வந்து நான் வெஜிடேரியனில் வந்து கோஃப்தா கறி ரொம்ப நல்லாயிருக்கும். நான் அப்புறம் ப்ரான் கிரேவி, சைனீஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே ரொம்ப நல்லாயிருக்கும். ரெகுலராக நான் இங்கே வருவேன். ஆம்பியன்ஸ் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் ஃபேமிலியோடு வந்து என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே ரைட். டியர் வியூவர்ஸ், அருவியை பொறுத்த வரைக்கும் உள்ளே வந்தோடனே வயிறு நட்டம் ருசியாக ஃபுல்லாகலை, மனசும் ரொம்ப ஃபுல்லாகிடுச்சு. இங்கே உள்ள க்ரீனரிஸ், இந்த வாட்டர் ஃபால்ஸ் எல்லாத்தையும் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. எல்லோரும் ஃபேமிலியோடு வாங்க. நான் சாப்பிட்டு என்ஜாய் பண்ண மாதிரி நீங்களும் எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணுவேன். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, signing off, Raja from Bubbly Views. Bye.